சொல்லிதான். ஆமா. அப்ப நாம இன்றைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா, 24வது பாடம் வந்துட்டு. இதுல வந்துட்டு ஒண்ணுமில்லாம ஹங்குக் யொங்ஹாரில் பூமியன்சோ கொம்புஹே. ஹங்குக்ன்னு சொன்னா என்ன? நம்ம படிச்சிருக்கோமே. கொரியாக்கு தான் ஹங்குக்ன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஒரு வேர்டா உடைச்சு சொல்லணும் ப்ரோ. ஒவ்வொரு வேர்டுக்கான மீனிங்க சொன்னீங்கன்னா சரி. எனக்கு தமிழ்ல எழுத லேசு. இப்ப ஹங்குக்ன்னா கொரியா. தெரியும். அது யொங்ஹுவான்னா படம். டக்குன்னு தான் தெரியும். தெரியாத வேர்ட மட்டும் சொன்னீங்கன்னா சரி. ஏன்னா அப்படி அப்படி சொல்லிட்டு போனா தான் விளங்கும். ம். சரியானே? யோங்குவான படம் வந்துட்டு. அதுவும் பார்த்திருக்கோமே. யோங்குவா, கிக்சாங், தேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. 2ஆம் பாடத்திலேயே வருது வந்துட்டு. அடுத்தது பொதா ஆண்டா பார்த்தல்ன்னு தெரியும். மியன்சோன்னு சொன்னா கொண்டு. அதுவும் பார்த்திருக்கேன் அவன். அதே மாதிரி வந்துட்டு கும்புகதா படித்தல். கும்புஹேயோ. என்ன சிவன் படிக்கிறேன்னு சொல்லி சொல்றான் வந்துட்டு. என்னையாம் என்னது ஹங்குக் வந்துட்டு யொங்ஹுவாவை பார்த்து கொண்டு கொரியா படங்களை அந்த ரில் வந்துட்டு இருக்குதானே, அந்த ரில் பார்த்தேன் தானே அப்ப படங்களை என்னது பூமியொன்சோ பார்த்து கொண்டு கும்புகேயோ என்ன செய்யறாராம்? படிக்கிறாராம். சரிதானே? ம். இதான் வந்துட்டு இதனுடைய தலையங்கம் வந்து. இதுல மனே அந்த படத்துல பாருங்க, ஒரு ஆள் வந்துட்டு என்ன ஒரு மெஷின்ல போன் பண்ணிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு படிக்கிறான் அவ. இதுல போதுங்க. மன பாடத்துக்கு போகும் வந்துட்டு பாடத்துல என்ன சந்திக்கிறான்னா ஒரு சுவிகாசி என்கிற ஒரு ஆளுக்கும் ஹியோங்குங்கிற ஒரு ஆளுக்குமான ஒரு உரையாடல் தான் பண்ணுது. அந்த உரையாடல் என்னன்னு பார்ப்போம். ஹியுன்சி ஜுமரே சிகானி சோய். அப்ப ஹியுன்சி வந்துட்டு ஜுமல் ஜுமல்னா என்ன? ஜுமல்னா பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா ஜும்மா உனக்கு? ரெண்டாவது சனி ஞாயிறுமா? ஆஹ் ஜுமரே. அப்ப இல்லே இக்கு ஏண்டா என்ன? அப்ப சன்னாட்டுக்கிழமையில சிகானண்டா நேரம். என்ன அதுவும் பார்த்திருக்கோம். இஸ்ஸோயோ இருக்கிறதா கேள்வியா கேக்குறாங்க. என்ன வீக்கெண்ட்ல வந்துட்டு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அவர் சொல்றாங்க வந்துட்டு ஓம் வந்துட்டு கிறந்தே வேயோ. இந்த சொல்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல. ஓம் வந்துட்டு ஏன் கேக்குறீங்க? நேரம் இருக்காண்டு ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லி அவகிட்ட மாறி கேட்கா. அதுக்கு அவ சொல்றா வந்துட்டு ஹங்குக்கோ. நான் சொன்ன ஓவண்டு வாரதெல்லாம் மொழிக்கு சொல்ற வந்துட்டு. அதான் ஹங்குக்குன்னா கொரியா. ஓவங்கிறது என்ன? மொழி. கொரியா மொழிய வந்துட்டு கொரியா மொழி வந்துட்டு எப்படி இருக்கா மந்திரவைக்கு நோமு மிகவும் ஒரியோ ஓசோ கஷ்டமாக இருக்கிறதால பாருங்க. ஒரியோப்தா தான் குறியீடு மாற்றமாகி ஒரியோவோ அந்த சோ வந்துட்டு என்பதால் கஷ்டமாக இருக்கிறங்கிறதால இருக்கிறது கிரேனுந்தே. கஷ்டமாக இருக்குத்தானே. கஷ்டமாக இருக்குத்தானே. கொரியா மொழி மிகவும் கஷ்டமாக இருக்குத்தானே. நிந்து அப்படியே ஆகும். கஷ்டமாக இருக்குங்கிறது ஆகும் அப்படிங்கிற அதோட கருத்து. சரியாமனே? நிந்தே வந்துட்டு ம். என்னத்தை கொண்டு வந்திக்கிறாங்க அதுக்குள்ள அந்த வசனத்தை முடிக்காங்கண்ணே. நிந்தே வந்து நம்ம படிச்சிருக்கோம். நிந்தே வந்துட்டு ஒரு வசனத்தை முடிக்கும். சரியானே? ஒரே ஓசோன்னு சொன்னா கஷ்டம். சரியானே? ஒரே ஓசோன்னா கஷ்டம். அது அங்கால சொல்றா வந்துட்டு கொரியா மொழி வந்துட்டு ஹங்குக்கோ கொரியா மொழி வந்துட்டு ஜொம் கொஞ்சம் கரிச்சியோ ஜூசியோ என்ன செஞ்சாரட்டாம் கற்றுத்தரட்டாம் அவளுக்கு. கொரியா மொழி மிகவும் வந்துட்டு கஷ்டமாக இருக்கு அவைக்கு. அதனால என்ன செஞ்சாரட்டாம் கொரியா மொழிய கொஞ்சம் கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஜூசையோ ஏவல்ல கேட்கானே. இந்த ஜூசையோ சேயோ வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு? ஏவல் தானே படுத்திருக்கு. அதுக்கு அவ சொல்றா ஜுவாயோ நல்லம். என்ன சொல்றா? ஜுவாயோ நல்லம். கிரந்தே எனினும் ஹியூன்சி ஹங்குக்கோ கொரியா மொழி வந்துட்டு ஒத்த கேக்கும்பே. அவ என்ன படிச்சு தாரீங்களான்னு கேட்டதுக்கு அவ சொல்றா ஓம் நல்லம் சொல்றா படிச்சு தாரேன்னு சொல்றா வந்துட்டு. இருந்தாலும் அவன் மாறி கேட்க வந்துட்டு என்ன அவைக்கு கஷ்டம் தானே கொரியா மொழி படிக்கிறது அவைக்கு கஷ்டம். அதனால அவ கேட்க வந்துட்டு யூன்சி வந்துட்டு கொரியா மொழிய வந்துட்டு எப்படி படிச்சீங்க? எப்படி கும்பு ஹேயோ எப்படி படிச்சீங்க கேள்வியா கேட்கானே. எப்படி படிச்சீங்க? அதுக்கு இன்னும் சொல்றா வந்துட்டு என்னது ஹக்பனே தனியேயோ. ஹக்பனோடா பாத்திருக்கேன் நம்ம. ஹக்பனோடா என்ன? ஹக்பனோடா கொண்டா இது அவனை அந்த அந்த லவ் அதான். இல்ல இல்ல ஹக்பன் ஹக்பனோடா
ஹக்கோனண்டா அகாடமிக்கு சொல்றேன். அகாடமி அகாடமி அகாடமிக்கு போனீங்களா? கொரியா மொழி வந்துட்டு எப்படி படிச்சீங்க? எங்கேயும் கிளாஸ் அகாடமிக்கு போனீங்களா? அப்படித்தான் கேட்கா. நாம கேட்கிறானே, கொரியா மொழி வந்துட்டு படிச்சிருக்கிறீங்களே, எங்க ஸ்கூலுக்கு போனீங்களா? இல்ல இந்த கிளாஸுக்கு போய் படிச்சீங்களா? யார் உங்களுக்கு சொல்லி தந்தா அப்படின்னு சொல்லி கேட்பேன் தானே. அத மாதிரி தான் அவன் கேட்கிறா. எப்படி கேட்க வந்து ஹக்குனே தனியையும் ஹக்குனுக்கு போனீங்களா? தனி என்ன குறியீடு மாற்றத்துல தனிதான் வந்துட்டு வந்துட்டு யோவா மாறி இருக்கு. என்னத்துல அத வந்துட்டு ஃபியூச்சர்ல கொண்டு வந்தீங்க. என்னது அக்பனுக்கு போனீங்களா நிகழ்காலம். அதுக்கு அவ சொல்றா வந்துட்டு ஆனியோ இல்ல அக்பனுக்கெல்லாம் போகல ஜோனோ நான் வந்துட்டு யொங்ஹுவா புனின் கொசில் எப்படி யொங்ஹுவான படம் வந்துட்டேனே புனுனண்டா பார்த்தல் புனன் கொசில் ஜுவா ஹேசோ படம் பாக்குறத விரும்புவதால ஹெசோ விரும்புறேங்கிறதால ஹங்கு கெங்ஹாரில் பூமியன்சோ கொரியா படங்களை பார்த்து கொண்டு மியன்சோண்டா என்ன வருதுக்குள்ள மியன்சோ தான் வந்திருக்கு பாத்தீங்களா மியன்சோண்டா பூமியன்சோ கொண்டு பார்த்து கொண்டு கும்புஹேயோ படித்தேன். எப்படி படிச்சாவன் அவ படங்களை கொரியா பார்த்து கொண்டு அவைக்கு படம் பாக்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்டா ம். படம் பாக்குறது இன்ட்ரெஸ்ட்ங்கிறதால அவ கொரியா படங்களை பார்த்து கொண்டு படிக்கிறா. சுபிகாசி தூ சுபிகாசியும் தூவண்டா ஊம் வண்டனே தூவண்டா நாம பார்த்திருக்கோம் எல்லாமே பார்த்திருக்கோம் இதுல இருக்கிற சொல்ல எல்லாமே படிச்சிக்கோம் தூவண்டா ஊம் அப்ப சுபுகாசி தூ சுபுகாசி நீங்களும் என்ன செய்யுங்க உங்களுக்கு விருப்பமானதை செய்து கொண்டு மியன்சோ செய்து கொண்டு என்ன செய்யுங்க கும்புஹே பூசையோ படித்து பாருங்களேன். சேயோ ஏவல்ல வந்திருக்கு படித்து பாருங்களேன். இப்ப எனக்கு பிடிச்சது என்ன படம் பாக்குறது. நான் படத்தை பார்த்துக்கொண்டு என்ன செய்யறேன் கொரியா மொழியா படிக்க. நீங்க என்ன செய்ய ம். உங்களுக்கு பிடிச்சது இருக்குன்னு தானே என்னது உங்களுக்கு பிடிச்சது வந்துட்டு ஒரு புத்தகம் வாசிக்கிறதா இருக்கலாம் அல்லது வேற என்ன இவைக்கு படம் பாக்குறது மாதிரி நாடகம் பாக்குறதோ அப்படி சரியானே அப்படி எது உங்களுக்கு பிடிக்குமோ அவைகளை கொண்டு என்ன செய்யுங்க இந்த கும்புகே பூசையோ படித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். வழங்கிட்டாமனே இதுதான் பாடம் வந்துட்டு இதுல உங்களுக்கு புதுசா வந்த சொல்லன்னு சொன்னாமனே அந்த ஹக்பொன் ஹக்பொன்ங்கிறது உங்களுக்கு தெரியாதுண்ணே அகாடமிக்கு சொல்றோம்ண்ணே ஹக்பொன்னு சொன்னா அகாடமி போனோம்னா என்ன அகாடமி மத்த எல்லா சொல்லுமே முன்னுக்கு பார்த்து சொல்லிட்டான். ஓ சரி அவன அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது சொல்லிதுக்குள்ள. அப்ப இந்த பாடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா என்னது சுபிகாக்கும் யோங்குக்கும் இடையிலான உரையாடல் வந்துட்டு இதுல வந்துட்டு சுபிகா கேக்குறா இவனை பார்த்து யுன்சி வந்துட்டு சனி ஞாயிற்றுக்கிழமையில வீக்கெண்ட்ல உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? அதுக்கு அவ சொல்றா யுன்சி ஓம் வந்துட்டு ஏன்னு கேக்குறா. அதுக்கு சுபிகா சொல்றா வந்துட்டு கொரியா மொழி வந்துட்டு மிகவும் கஷ்டமாக இருக்குத்தானே கொரியா மொழிய கொஞ்சம் கற்று படிச்சு தாங்க. அதற்கு ஹியூன்சி என்ன சொல்றா நல்லம் அப்படி சொல்றான். அதுக்கு சுபிகா கேட்கா மாதிரி இருந்தாலும் ஹியூன்சியே கொரியா மொழிய வந்துட்டு எப்படி படிச்சீங்க? எங்கேயும் அகாடமிக்கு போனீங்களா? கொரியா மொழி படிக்கிறதுக்கு அகாடமிக்கு அப்படி என்னையும் போனீங்களா? அதுக்கு அவ சொல்றா அகாடமிக்கெல்லாம் போகல ஆணியோ இல்ல வந்துட்டு ஜோனோ நான் வந்துட்டு படம் பாக்குறது எனக்கு படம் பாக்குறது விருப்பம்ங்கிறதால கொரியா படங்களை பார்த்து படிச்சேன். எப்படி கொரியா படங்களை பார்த்து நான் படம் பாக்குறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். என்னத்துல இன்ட்ரெஸ்ட் என்னது யொங்ஹாரில் பொதா புனுன் கொசில் ஜுவாஹேசோ எப்படி சொல்றா யொங்ஹாரில் புனுன் கொசில் ஜுவாஹேசோ ஹங்குக் யொங்ஹாரில் பூமியோசோ கும்புஹேயோ படம் பாக்குறதுல எனக்கு விருப்பம்ங்கிறதால கொரியா படங்களை பார்த்து என்ன செஞ்சேன் படிச்சேன் படிக்கிறேன்னு சொல்றான். சுபிகா ம். சித்து நீங்களும் என்ன செய்யுங்க உங்களுக்கு விருப்பமானதை செய்து பார்த்து என்னது செய்து பார்த்து என்ன செய்யுங்க செய்து பார்த்து கொண்டு கும்புஹே புசையோ படித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். இதாமன் இந்த பாடம் இதுல உங்களுக்கு தெரியாத சொல்றா ஆமாண்ணே தெரியாத சொல்கள் இருக்குதா இல்ல தானே. அந்த பாடல் தான். இதுல பாருங்க வந்துட்டு கும்பு அப்படின்னு பார்த்துட்டு சொற்கள் தாராங்க வந்துட்டு கும்புன்னு சொன்னா படித்தல் தானே ஹிஸ்டரி நம்ம ஏற்கனவே பார்த்து சிப்தான்னு சொன்னா சிப்தா
இலகுவாக இருத்தலுக்கு சொல்றோம். ஈஸாக இருத்தல், இலகுவாக இருத்தல். பாருங்க அந்த போட்ல ஒன்றையும் கூட்டி ம். 2 தாரமா ஈஸானது. அதே இது 2வது படத்த பாருங்க. இப்ப 980 128ஆல பிரிக்க சொல்றா. கொஞ்சம் கஷ்டம் தானே. டைம் ஒண்டு எடுக்கும். அப்ப ஒரியோப்தா கஷ்டமாக இருத்தல். ஒரியோப்தானா கஷ்டமாக இருத்தல். சிப்தானா இலகுவா இருத்தல். அதே மாதிரி கும்புஹதா. கும்புஹதான்னா என்ன? படித்தல். இங்க தலையங்கமே தானே கும்புஹதா படித்தல். இந்த சஜொனில் கும்புஹதா ஓ சொல்லுங்க. எப்படி? இந்த கும்புஹதா எத்தனை தடவை வந்துச்சு தெரியுமா? இதுக்கு படிச்ச ஓ! பாடத்தையும் அதான் இருக்கிற சொல் தான். முன்னுக்கு இருக்கிறது கிளியர்ன்னு சொன்னா, பின்னுக்கு இருக்கிற பாடம் நமக்கு ஓகே. இதுதான் வரப்போகுது எல்லா இடத்தையும். பாருங்க. அடுத்தது வந்துட்டு அதனில் சஜொனில் சஜிதா. சஜிதான்னு சொன்னா தேடுது. அதுக்கு நாம பார்த்திருக்கோம். என்ன? அந்த வீட்ட தேடுறாரு. என்னது? ஓ! ஜிப் அந்த இது ஒரியோ ஓயோ. ஓ! புது ஜிப் புது ஜிப் வீட்டுக்கு வீட்ட போனோனே வந்துட்டு தேடு ஓ! அந்த படத்துல ஆமா. பார்த்தேன் தானே. வீட்ட ஆ. தேடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துட்டா. அதே மாதிரி சஜுனுன்னு சொன்னாமனே அகராதி, டிக்ஷனரி. அகராதிக்கு தான் என்ன சொல்றேன் வந்துட்டு, சஜுனுன்னு சொல்றேன் வந்துட்டு. அப்ப எனக்கு சஜன் வந்துட்டு என்ன சொன்னா, எனக்கு டக்குனு பாடம் நிக்கிறல. அதுக்காக நான் என்ன சொல்றேன் வந்துட்டு, அந்த சாஜன்னு சொல்றோம் போலீஸ்மார. சாஜன் சாஜன் இப்படி. ஓ! அந்த சாஜன தான் ஞாபகம் வச்சிருந்தேன். சாஜன் சாஜன் அப்ப சஜனில் சஜிதா. சரியாமனே. அடுத்தது பாருங்க வந்துட்டு, ஹக்கோனே தனிதா. ஹக்கோன்னு சொன்ன என்ன? அகாடமிக்கு போதல். ஹக்கோனே தனிதா. இந்த ஒரு ஹக்கோன்ல வந்துட்டு படிக்காங்க. ம். அடுத்தது எஷிப்ஹதா, பொக்சிப்ஹதா. இந்த 2 மன்னது என்னன்னு சொன்னா, எசிப்ஹதான்னு சொன்னா, இப்ப வந்துட்டு முன்கூட்டியே படித்தது. இப்ப நான் உங்களுக்கு இது எத்தனாம் பாடம் வந்துட்டு இது? 24ஆம் பாடம் பார்க்கோமே. இந்த 24ஆம் பாடம் உங்களுக்கு படிச்சு தாரேன்டா, நீங்க என்ன செய்ற? இந்த 24ஆம் பாடத்த நேத்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ம். என்ன? நேத்தே நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க. 24ஆம் பாடம் நீ படிக்க போறோம்ன்னு நேத்தே படிச்சு வச்சிருக்கிறது தான் முன்கூட்டியே பார்த்து வைக்கிற அந்த பாடத்த. இன்னைக்கு என்ன ம். பாடம்? இந்த 24ஆம் பாடம் பார்க்க மாட்டா. நீங்க நேத்து என்ன செஞ்சு கொள்ற? 24ஆம் பாடத்த பார்த்து வச்சுக்கொள்ற. அதுதான் எசிப்ஹதா. ம். பொக்சிப்ஹதான்னா என்ன? படிச்ச பாடங்கள படிக்கிற. உதாரணத்துக்கு இப்ப நேத்து என்ன பார்த்தோம் நாம? இப்ப 23ஆம் பாடம், 22ஆம் பாடம், 21ஆம் பாடம் பார்த்தோம்ல நேத்து. அப்ப அந்த முன்கூட்டின அந்த பாடங்கள இன்றைக்கு படிச்சீங்கன்னு சொன்னா, நேத்து படிச்ச பாடத்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது எசிப்ஹதா. மீட்டுதல். படிச்ச பாடங்கள பார்க்கிறது. எசிப்ஹதா. பழைய பாடத்த பார்க்குற. வழங்கிட்டோம்ல. இந்த ம். 2யும் வந்து கொம்பையா பண்ணியே பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க வந்துட்டு. எசிப்ஹதா, பொக்சிப்ஹதா. அதே மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட் அப்படியோ இங்கிலீஷ் சொல்ல அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்டர்நெட் என்னது? கங்கி. கங்கீரில் தித்தா. தித்தாகண்டா கேட்டல். கங்கியன என்ன விரிவுரைகள். விரிவுரைகளை கேட்டல். இன்டர்நெட்ல போட்டுக்கிற விரிவுரைகளை கேட்டல். இப்ப இந்த பழைய பழைய வீடியோ எல்லாம் இருக்கு தானே. இப்ப அத பார்த்து என்ன செய்யுங்க நீங்க படிப்பீங்க. அதுதான். விளங்கிட்டா? இன்டர்நெட் கங்கிரில் தித்தா. இப்ப நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் இருக்கு தானே. அதெல்லாம் பார்த்து என்ன செய்த? படித்தல். இன்டர்நெட் கங்கிரில் தித்தா. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இப்ப கொரியா மொழி வந்துட்டு, நமக்கு அந்த பல்ம் வந்துட்டு இப்ப உச்சரிப்பு வந்துட்டு என்ன செய்யும்? நமக்கு கஷ்டம் தானே. அதனால என்ன செய்றேன், இப்ப திருப்பி ஆடியோல கேட்கத்தானே நமக்கு அதுல உச்சரிப்பு சரியா வரும் நமக்கு. சீடிரில் தித்தா. சீடின்னா சீடி தான். இங்கிலீஷ் சொல்ல அப்படியே கொண்டு வந்தேன். சீடிரில் தித்தா. சீடிய வந்துட்டு கேட்டது. சரியாமனே. ம். அடுத்தது தராஹதான்டா. திரும்ப சொல்லு. இப்ப சிடில கேட்கிறத நீங்க வாயால நீங்களா மனசுக்குள்ளால சொல்லி பாக்குற. ம். சொல்லுதல். நீங்களாவே திருப்பி சொல்லுதல். இந்த முன்னு பார்த்தோம் 1ஆம் பாடத்துல. தராசையோ அதுதானே இது. தராஹதா. திரும்ப சொல்லுதல். ரிப்பீட் பண்ணி பாக்குற. வழங்கிட்டாமனே. அ. இதுதான் இந்த பாடம் வந்து. இதுல வந்திருக்கிற முன்பு வந்தேன்னு சொன்னாமனே மியன்சோ. மியன்சோங்கிறது கொண்டு. என்ன? கொண்டு. கொண்டு. மியன்சோனானே கொண்டு.
இது ஒரு இடைச்சொல் தாமனே, வேற ஒண்ணுமே இல்ல இதுல. இடைச்சொல்லு மீன் சோங்கிறதுக்கு மீனிங்கே கொண்டு தான் வந்துட்டு, அத வச்சே வசனத்த கொண்டு வர வேண்டியதான் வசனத்த. பாப்போம் எப்படின்னு சொன்னா, முதலாவது உதாரணம் தந்திக்கிறாங்க. என்ன தந்திக்கிறாங்க? துவான்சினின் துவான்சினின் என்னது? இரில் ஹாமியுன்சோ ஹக்வனே தனியேயும். வேலைய வேலை ஹதாவண்டா செய்தலனே. இப்ப இல்லண்டா ம். என்ன? வேலை. ஹதாவண்டு சொன்னா செய்தல். மியொன்சோண்டா கொண்டு. அப்ப வேலையை செய்து கொண்டு. ஹக்வனே தனியேயும். என்ன அகாடமிக்கு போறீங்களா? வேலையை செய்து கொண்டு. இப்ப நீங்களும் வேலை செஞ்சு கொண்டு படிக்கிறீங்கதானே? அத மாதிரி தான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. என்ன? வேலையை செய்து கொண்டு மியொன்சோண்டா இங்க வந்திருக்கிறது மியொன்சோ கொண்டு. இந்த மியொன்சோ தான் இங்க வந்திருக்கு. என்ன மியொன்சோண்டா கொண்டு. அப்ப வேலையை செய்து கொண்டு ஹக்வனே தனியேயும். ஹக்வன்ல போறீங்களா? ஹக்வனுக்கு இல்லேக்கு ஏ வந்திருக்கு. தனியேயும் போறீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, நே ஓம். என்னது? துவுக்கின் ஹாக்கு ஹக்வனே காயோ. துவுக்கின் ஹாதாவனா நாங்க பாத்தீங்க. சுல்குன் சிக்கான் துவக்கின் சிக்கான் சுல் துவக்கின் சிக்கான் சொல்லி எல்லாம் முன்னு பார்த்தோம். துவக்கின் சிக்கானடா வேலையை முடிச்சு கொண்டு. வேலையை முடிச்சு கொண்டு. ஹாக்குவண்டா கொண்டு. வேலையை முடிச்சு கொண்டு என்ன செய்யறாராம்? ஹக்வனே காயோ. ஹக்வனுக்கு போறாராம். வழங்கிடுச்சா? இதுல வார ம். முன்பு என்ன மியன்சோ. மியன்சோ தான் இதுல வர முன்பு. விளங்கிட்டானே மனே. அதே மாதிரி ரெண்டாவது கொண்டு உதாரணம் எப்படி? ஏன் சொன்னா கொண்டேனா? ஓ கொண்டு. அதே மாதிரி பாருங்க, ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க வந்துட்டு இந்திகாசி. இந்திகாசி வந்துட்டு ஒரு ஆள்ற பேர் என்ன? இந்திகாசிங்க ஒரு ஆள்ற பேர் இந்திகாசியே. ஓஜே நேத்து ஜோனியக்கே. ஜோனியக்கண்டா என்ன பார்த்திருக்கோம் இரவையில. ஹெஸ்ஸோயோ என்ன செஞ்சீங்க? நேற்று ம். இரவு என்ன செஞ்சீங்க? ஹெஸ்ஸோயோ இறந்த காலத்துல வந்துருக்கு. பாத்தீங்களா? ஓஜே என்று ம். சொன்னாலே இறந்த இறந்த காலத்துல முடிக்கணும். அதெல்லாம் இறந்த காலத்துல முடிச்சிருக்காங்க. இஸ்ஸோயோ கொண்டு வந்து காலமெல்லாம் பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கு தானே? சிங்குஹாகு என்ன நண்பனுடன் சேர்ந்து என்ன செஞ்சாராம்? பபிள் மொக்குமியன்சோ சாப்பாட்ட சொத்த சாப்பிட்டு கொண்டு என்னது ஈயாக்கி ஹெஸ்ஸோயோ இறந்த காலத்துல முடிச்சிக்காரு. இறந்த காலத்துல கேட்டதால இறந்த காலத்துல முடிச்சிக்காரு. என்னது உரையாடி கொண்டிருந்தோம். என்ன சோத்த சாப்பிட்டு கொண்டு மியன்சோ என்ன மியன்சோ வந்திருக்கிற தலைவட்டுக்குள்ள கொண்டு சோத்த சாப்பிட்டு கொண்டு என்னது உரையாடி கொண்டிருந்தோம். விளங்கிடுச்சா? மியன்சோ என்னத்துக்கு வந்திருக்கேன் கொண்டுங்கிற மீனிங் வந்திருக்கேனே. எல்லா இடத்தையும் கொண்டுதான். மூணாவது உதாரணத்தை பாருங்க மனே. ஹங்குகோ கொரியா மொழி வந்துட்டு எப்படியா? கொரியா மொழி வந்துட்டு என்னது? மல்ஹாக்கிகா ஒரிய ஓயோ பேசுவது கொரிய மொழியே பேசுவது கஷ்டம் என்று சொல்றாரு. கொரியா மொழி கஷ்டம் என்று சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு குரோமியோன். அப்படி என்றா என்ன செய்யுங்க? சீரிரில் தித்மியோன். அதாவது தித்தா. தித்தா வந்துட்டு இங்கால இந்த இத் வந்து நீக்கப்பட்டு இல்ல மாறிக்கு நம்ம இந்த முன்பை பார்த்திருக்கோம். எப்படி மாறுறேன்னு சொல்லி. அப்ப தில்மியோன் சோ சீரிய வந்துட்டு கேட்டுக்கொண்டு மியோன்சோ கொண்டு என்னது? தராஹா irregular முசேயோ. அதுல எப்படி மனே? இல் வந்து விட்டு போயிட்டு வந்து irregular verb. அதான் அதானே. ஓ அதேதான் அதேதான். அப்ப என்னது? அப்ப நீங்க சீடிய வந்துட்டு கேட்டுக்கொண்டு அது என்ன செய்யுங்க? திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க. பூசையோ ஏவல்ல வந்திருக்கு. ம். வழங்கிட்டாம. அப்ப மீன் சோண்டால என்ன? கொண்டு என்கிறது தான் கருத்து. வழங்கிடுச்சா? ஆ. பயிற்சி வந்துட்டு சொல் பாடமாக்கணும்னு பாப்பம் வந்துட்டு. அதே மாதிரி இந்த இந்த ரிஹானுக்கும் துவானுக்கும் இடையிலான ரெண்டாம் பாடம் வந்துட்டு என்னன்னு சொன்னா பாருங்க. ஒரு ஆள் வந்துட்டு என்ன செய்யறாரு? கார் சம்பந்தமான என்னையோ இதோண்ட படிக்கிறாரு கல்விய படிக்கிறாரு. அப்படி ஒரு படம் வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாப்போம் என்ன ரிஹானுக்கும் துவானுக்கும் இடையிலான உரையாடல் தான் அது வந்துட்டு. பார்ப்போம். துவான்சிய வந்துட்டு ஒத்தி கஸ்தாவாயோ. ஒத்தியண்டா எங்க? கஸ்தாவண்டாமனே கஸ்தாவாயோ போயிட்டு வாரீங்க. கஸ்தாவண்டா போயிட்டு. கஸ்தாவண்டா என்ன மீனிங்? போயிட்டு. கதாவண்டா போது தானே. கதாவண்டா போது.
இஸ்தா வந்துட்டு என்ன? இஸ்தா வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல வாரது தானே அது. இஸ்தா போயிட்டு போயிட்டாரு. அந்த என்னது செயல் நடந்து முடிஞ்சு போயிட்டு இது நிகழ்காலத்துல வருதுனே. வாரீங்க, வாயோ, கஸ்தா வாயோ, எங்க போயிட்டு வாரீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு சொல்றா வந்துட்டு ஜாத்தோங் சாண்டா பார்த்திருக்கோம். கார் வந்துட்டு கார வந்துட்டு பழுது பார்க்கிற ஜொங்பி என்ன சொன்ன என்ன? பழுது பார்க்கிற, இணக்குற, எப்படி இணக்குற, பழுது பார்க்கிற அப்படின்னு தான் கருத்து ஜொங்பியனா. கியோயுக்கன்னு சொன்னா கல்விய வந்துட்டு பத்கு பெற்றுக்கொண்டு கோ பத் பத்தாவனா பெற்றுக்கொள்ளல் தானே. ஆமாண்ணே, பத்தாவனா என்ன பெற்றுக்கொள்ளல். சரிதானே. கோவண்டு சொன்ன இந்த கோ வந்துட்டு என்ன? கோவண்டா கொண்டு இந்த இருக்கிற கோ. சரியாமண்ணே. அப்ப கொண்டு பார்த்து என்னது பெற்றுக்கொண்டு வස්සோயோ அண்டா வந்தேன். இறந்த காலத்துல முடிச்சிக்காக என்ன செஞ்சாராம்? அந்த கார வந்துட்டு பழுது பார்க்கிற கல்வியை பெற்றுக்கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு தொடர்ச்சியா சொல்றாரு என்ன? நாஜுங்கே பிறகு தாய் நாட்டுக்கு திரோகாசோ அவர் சொந்த நாட்டுக்கு திரும்பி போய் வேலையை தேடுவர் குஹதா. அது அந்த சொல்லும் பார்த்திருக்கோம். புகழ்த்தே தேடுகின்ற போது இல்தேனா போதும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது பாடம் ஸ்டார்ட் பண்றது முன்னாடியே நீங்க கேட்டீங்க இல்தே தே வந்திருக்கு. எத்தனாம் பாடம்? 16வது பாடம். எப்படி சிகானி சில்தே அந்த பாடத்துல இருக்குவா தே போதும். அப்ப என்ன? அப்ப என்னது? தாய் நாட்டுக்கு திரும்பி போய் வேலையை தேடுகின்ற பொழுதோ எப்படி தொம்ன்னு சொன்னாமனா உதவியாக இருக்கும். தொம் துணின் கொசில் கத்தாசையோ எப்படி சொல்றாங்க வந்துட்டு. இப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு? கொரியாவுல இருக்கிறாரு. கொரியாவுல ஒரு கொம்மனி ஒண்ணுல வேலை செய்யறாரு. வேலை செஞ்சுட்டு என்ன செய்யறாரு? படிக்கார். அப்ப அவரு ரிஹான் கேட்காரு, துவான்சியே எங்க போயிட்டு வாரீங்க? அவர் சொல்றாரு, நான் வந்துட்டு கார் வந்துட்டு பழுது பார்க்கிற கல்வியை பெற்றுக்கொண்டோ என்ன செய்றேன்? பெற்றுக்கொண்டு இல்லாட்டி படித்துக் கொண்டுன்னு சொல்லி அவருக்குள்ள மீனிங் வரணும். வந்தேன். ஏனென்று சொன்னா அவர் சொல்றாரு அங்கால பொறகு அவர் திருப்பி கொரியால இருந்து ஊருக்கு போயிட்டாருன்னா அவரோட தாய்நாட்டுக்கு போட்டாங்கன்னா நாஜிங்கே பிறகு என்ன செய்வாராம்? அவரோட தாய்நாட்டுக்கு திரும்பி போய் வந்துட்டு வேலையை தேடுகின்ற பொழுதோ அந்த படிச்ச கல்வி இருக்குத்தானே அது அவருக்கு உதவியாக இருக்கும் தானே. கதா கதா சேயோ அவருக்கு உதவியாக இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு என்ன? ரிஹான் ஜோத்து நானும் தூவண்டு சொன்னா என்ன? உம் உம்ங்கிற கருத்து. நானும் என்னது? இந்த சோப்பன்னு சொன்னா பாடத்தை என்னது? கேட்க விரும்புகிறேன், படிக்க விரும்புகிறேன். எப்படி? தித்தானா கேட்டல் தானே. தித்தானா என்ன? இந்த தித்தா 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 தான் இந்த வந்திருக்கு. தித்தா திக்கு. அப்ப சோபா வந்துட்டு கேட்க விரும்புகிறேன். நிந்தே வந்து முடிச்சிருக்கேனே. அந்த வசனத்தை முடிச்சிருக்கு. நிந்தே வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இல்ல இதுல இருக்கிற எல்லா சொல்லுமே பார்த்துட்டோம். முன்னும் பார்த்த பாடம் தான். அதுக்குரிய சொல் தான் வருது. கீ சோப். இந்த சோப் வந்துட்டு எப்படி என்று சொல்லி கேட்கிறாரு. அவரும் விரும்புறாரு. சரியா? அவரும் விரும்புறதால அவரும் கேட்கிறாரு. இந்த சோப் வந்துட்டு நானும் கேட்க விரும்புறேன் வந்துட்டு. இந்த சோப் வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு. ஜிகும் ஹானின் இரி. இப்ப செய்யற வேலைக்கு ஒத்ததாகையால என்ன எப்படி சோப்பண்டா? சோப்பண்டா தான் இது லெசன் சொல்றேன் பாடம். கல்விண்டா? கியோயுக்கான கல்வி ம் எல்லாம் ஒன்றுதான். லிசன் என்றாலும் பாடம் படிக்கிற சம்பந்தமானதான். சோபண்டா லெசன் சொல்லுவாங்க ம் பாடம். அப்ப என்ன வந்துட்டு ஜெகம் இப்பொழுதோ ஹானன் செய்கின்ற இல்கு வேலையுடன் ஒத்ததாகையால எப்படி கோவண்டா கொண்டு வனே இல்லண்டா வேலை. அப்ப வேலையுடன் ஒத்ததாகையால என்ன வந்துட்டு எஹேஹதா எஹேஹதான்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்றோம். புரிந்து கொள்வது என்னது? சிப்தா வந்திருக்கனே. என்னது சிப்தா வந்துட்டு
உப்புல வந்து முடிகிறது நாம வந்துட்டு ஓவா மாறுமான்னு சொல்லி பார்த்தோம். புரியுது மாற்றத்துல. ஓ, ஆமாண்ணே. இந்த சிப்தா வந்துட்டு இந்த சுவோயோ ஒன்று வந்திருக்கு பாத்தீங்களா? சுவோயோ எல்லாமே பார்த்துட்டோம். சுவோயோ அப்ப விளங்கிக் கொள்வது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வது என்னையா இருக்குமாம்? இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிரேயோ, அப்படியா அப்படின்னு அவரு கேட்கிறாரு வியப்பா. ஒருத்தர் கேசிஞ்சாங்க எப்படி வந்துட்டு விண்ணப்பிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க சிஞ்சோங் ஹதாண்டா விண்ணப்பித்தலாமனே. சிஞ்சோங் ஹதாண்டா என்ன விண்ணப்பிக்கிற, எப்படி விண்ணப்பிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு வந்துட்டு ஹோம் பேஜியசோ சிஞ்சோங் ஹாமியோன் தேயோ. அந்த மியன் தேயோ வந்துரு, நான் மியன் தேயோ பார்த்தேன். செய்தால் சரி, செய்தால் ஆகும், செய்தால் கூடும். மியன் தேயோ எப்படி ஹோம் பேஜ்னா இன்டர்நெட்ல, ஹோம் பேஜ்னு சொன்னா இன்டர்நெட்ல தான் சொல்றாங்க வந்துட்டு. அதாவது நெட்ல வந்துட்டு ஹோம் பேஜ்ல வந்துட்டு என்ன ஹோம் பேஜ்ல இருந்து விண்ணப்பித்தால் சரி, ஹோம் பேஜ்ல விண்ணப்பிக்க சரி, அந்த விண்ணப்பிக்க வாசியம் முடியும். ரொம்ப ஹோம் பேஜியசோ சிஞ்சோங் ஹாமியோன் துயோ. சிஞ்சோங் சிஞ்சோங் ஹதான என்ன விண்ணப்பித்தல், சிஞ்சோங் ஹாமியோன் துயோ. ம். இதுல உங்களுக்கு மன சிஞ்சோங் ஹதா தெரியாமக்கு இருக்கும் வந்துட்டு மத்த வந்துட்டு ஹே ஹதா ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றது. அந்த சொல் வந்து கீழே தந்திருக்கிறாங்க தம்பி. பாருங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க இதுக்குள்ள ஹந்திக்கா இந்த ஐக்கு வந்துட்டு இருள் குஹதா ஆனா வேலையை தேடுதல். இருள் குஹதா, இருள் குஹதா. இந்த தௌமி துய்தான்னு சொன்னா உதவியாக இருக்கும். இந்த பிசிதாதானா ஒரே மாதிரியா இருத்தல் வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ம். இந்த இஹேஹதான்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் விளங்கி கொள்ளுதல். இஹேஹதானா விளங்கி கொள்ளுதல். இம்படி சொல்லுந்தாமன்னா அதுக்குள்ள வந்து புதுசா வந்த சொல்லுங்கள். இது எல்லாம் சொல்லும் தௌமண்ட உதவி நேர்த்தர காட்டுதல், இல் குஹதாவும் நேர்த்தர காட்டுதல், வேலையை தேடுதல் வந்துட்டு. விசித்தண்டா ஒரே மாதிரி இருத்தல். கல்வி சம்பந்தமான சில சொற்கள் வந்து கீழே சந்திக்கிறாங்க பாப்போம் வந்துட்டு. கியோயிக்கன்னு சொன்னா என்ன? கல்வி. கியோயிக்கன்னா என்ன பண்ண? கல்வி. பாருங்க இதுல வந்துட்டு முதலா சந்திக்கிறாங்க வந்துட்டு கியோயிக்கன்னு சொன்னா எடுகேஷன் சொல்லி தந்திக்கிறாங்க, கல்விதான் வந்துட்டு. சரியாமனே. அடுத்து பாருங்க குவாஜம். குவாஜம்னு சொன்னா என்ன? கோர்ஸ்களுக்கு சொல்றோம்னே. கோர்ஸுக்கு என்ன சொல்றோம் வந்துட்டு, அதாவது அது கல்வி. கோர்ஸ் கோர்ஸ்ண்டா கல்வி பிரிவுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கொள்ளுங்க, கல்வி பிரிவு. குவாஜம். குவா மொக்கொண்டு சொன்னா பாடப்பிரிவு. குவாதான், குவாஜோங், குவாமோ எழுதிக்கொள்ளுங்க. சரியாமனே. குவாஜோங் குவாமோ. குவாஜோங்கன்னா என்ன? கல்வி பிரிவு. குவாமோக்கன்னு சொன்னா பாடப்பிரிவு. சோபன்னு சொன்னாமனே லிசனுக்கு சொல்றேன் வந்து லெசன். ஓபன்டா லிசன். லெசன். ம். அடுத்தது இல்ஜோங். இல்ஜோங்னா டைம் டேபிள் சொல்றோம்னே. டைம் டேபிள். இல்ஜோங் சொன்னா என்ன? டைம் டேபிள். ம். கீக்வான்னு சொன்னா இன்ஸ்டிடியூட் சொல்றியா? இன்ஸ்டிடியூட் சொல்றேன் வந்து கீக்வான் வந்து. என்னடா இன்ஸ்டிடியூட்டா? ஓமாம். ம். அடுத்தது கியோசில்ண்டா வகுப்பு சொல்ற. இது நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா கியோசில். கியோசில் பார்க்கலவா? கியோசில். ஓகே. படிச்ச வேணா படிச்சீங்க. அங்குக்கும் என்னது நண்பருக்குன்னா அக்ஷன் மாணவன் சிங்கு. நண்பன் சிங்கு சிங்கு கோவல் பொக்சிலா அப்படின்ட்டு வகுப்பு மாணவன் வகுப்பு நண்பன். பன்சிங்கு பன்சிங்கு ஒன்று பார்த்தோம். பன்சிங்கு. ஆஹ் ஓசி. அடுத்த மனே ஜாக்யோக்சிங்னு சொன்ன மனே சர்டிபிகேட் சொல்ற வந்து. ஜாக்யோக்சிங்னு சொன்னா சர்டிபிகேட்.
அடுத்தது வந்துட்டு இந்த ரெண்டையும் பார்த்துக்கொள்ளுங்க மனே. கேக்காங் ஜுங்காங். இந்த கடைசியில கங் கங்கன்னு சொல்லி வருது பாத்தீங்களா? கங் கங். ஆ. எல்லாம் கே வாக்குறுதியா? இல்ல இல்ல. கேக்காங் ஜுங்காங்கன்னு சொன்னா மனே, இது கேக்காங்கன்னு சொன்னா பாடம் வந்துட்டு ஆரம்பிக்கும் நாள். இது பாடம் முடியும் நாள். இப்ப ஒரு கோர்ஸ் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன? இதைய வச்சுக்கொள்ளுவோமே. ஒரு கொரியா மொழி வகுப்பு ஒன்று இருக்கு. அந்த வகுப்பு வந்துட்டு இப்ப எத்தனாம் மாசம்? இப்ப ஆ எத்தன இப்ப எத்தனாம் தேதி இன்னைக்கு? 4ஆம் மாசம். ஆ 3ஆம் மாசம் 4ஆம் தேதி என்ன? ஆ. 3ஆம் மாசம் 4ஆம் தேதி அந்த ஸ்டார்ட் பண்ற டேட் இருக்கு தானே இன்னைக்கு. ஓ! அதத்தான் வந்துட்டு கேக்கான் சொல்றேன் வந்துட்டு. ஸ்டார்ட் பண்ற நேரத்த தான் எப்ப கேக்கான். முடியுதாம் இந்த வகுப்பு வந்துட்டு? ஆ 5ஆம் மாசம் சும்மா. 10ஆம் தேதி என்ன? ம். 10ஆம் சும்மா. தேதி முடியுது. இதத்தான் வந்துட்டு ஜொங்காங். கேக்காங் ஜொங்காங். பாடம் முடிவடையும் நாள். பாடம் ஆரம்பிக்கும் நாள். பாடம் முடியும் நாள். ம். இதுல சரியா சொல்லிருக்காமனே? இந்த சிப்தா ஒரியோப்தா என்னன்னு சொன்னாமனே? சிப்தா ஒரியோப்தாங்கிறது ஒண்ணுமே இல்ல. சிப்தாண்டா என்ன? இலகுவாக இருத்தலும். ஒரியோப்தான்னு சொன்னா கஷ்டமாக இருத்தலும். அதத்தான் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னன்னு பாப்போம் வந்துட்டு துவான்சியே என்னையா வந்துட்டு யோஜும் தற்காலத்துல வந்துட்டு கொம்பியூட்டோ சோபில் தித்து இஸ் ஜியோ என்ன துவான்சி வந்துட்டு யோஜும்டா தற்காலத்துல கம்ப்யூட்டர் இங்கிலீஷ் சொல்ல அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. சோப்னு சொன்னா லெசன் கிளாஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. தித்தாண்டா கேட்டுக்கொண்டு இஸ்டியோ இருக்கிறீங்களா? விளங்கிட்டாமனே? ம். துவான்சி தற்காலத்துல கம்ப்யூட்டர் லெசனை வந்துட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? எப்படி? ஒத்தையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவ சொல்றா வந்துட்டு என்னையா வந்துட்டு பெவுக்கு படிப்பதுங்கிறது சிப்கு இலகுவாக இருந்து கொண்டு ஜெமிசோயோ ஆர்வமாகவும் இருக்கு. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் வந்துட்டு கல்வியை படிச்சு கொண்டு இருக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? ஒத்தையோ அது எப்படி என்று கேட்டா அவ சொல்றா வந்துட்டு படிப்பது வந்துட்டு இலகுவாகவும் இருந்து கொண்டும் ஆர்வமாகவும் இருக்கு. ம். எப்படி இருக்கா அவைக்கு? ஆர்வமாகவும் இருக்காம். எப்படி? இந்த ஜியோன்னு சொன்னா என்ன கருத்து வரும்? படித்து கொண்டு இருக்கிறீங்களா? அது எப்படி? ஒத்தையோ படிக்கிறது படிக்கிறது எப்படி? சிப்கு இலகுவா இருந்து கொண்டு ஜெமிசோயோ ஆர்வமாகவும் சிக்கலாயிடும். இருக்கிறது. 2வது ஆண்டு பாருங்க மேடம். என்னது தூயோயிரே கச்சி ஹங்குக்கோ ஹக்கோனே தனில்லையோ இல்லையோ வந்து பாத்தீங்களா ஃபியூச்சர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னது தூயோ இல்லைன்னு சொன்னா என்ன? தூயோ ஓ! என்றால் இது சனிக்கிழமை. சனிக்கிழமை. சனிக்கிழமையில என்ன? கச்சி சேர்ந்து. ம். ஹங்குகோ கொரியா மொழி. ஹக்கோன்னு சொன்னா என்ன? அகாடமி. சரிதானே? ஹக்கோனுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கா. தனில்லையோ அதற்கு அவர் சொல்றாரு என்ன? தூய இரேனின் தூய இல்ல வந்துட்டு சனிக்கிழமையில வேலையே இருப்பதால எனது இருளில் ஹெயாத்வேசோ ஹக்கோனே தனிக்கு ஒரியவோயோ வேலை இருக்கிறங்கிறதால கஷ்டமா ஹக்கோனுக்கு போறது கஷ்டம் ஒரியவோயோ போவது கஷ்டம் அப்படின்னு மாதிரி சொல்றான். அதுக்கு தான் வந்துட்டு இங்க ஒரியவோயோ வந்திருக்கு. இங்க வந்து ஷிப்கு இலகுவாக இருந்து கொண்டு படிப்பது இலகுவாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது. இங்க இவருக்கு வேலை இருக்கிறதால ஹக்கோனுக்கு போறது கஷ்டம். அதுக்கு தான் இந்த ஷிப்தா ஒரியோப்தா நீங்களும் சொல்லலாம். கொரியா மொழி படிக்கிறது கொஞ்சம் என்னது ஒரிய ஓயோ ஜோக்கும் ஒரிய ஓயோ இப்படி சொல்லலாம் வந்துட்டு என்ன? சாப்பாடு சாப்பிடுறது வந்துட்டு என்னது சிப்தா இலகுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன? ஆஹ்
உங்களுக்கு விரும்பினத்தை போட்டு சிப்தா வேண்டா இலகுவா இருந்தா சிப்தா போடுறது, கஷ்டமா இருந்தா ஓரியோப்தா போடுறது. சரியா மனே? ம். வணங்கிடுச்சா? இது இந்த ம். ரெக்கார்டிங்க முடிச்சு கொள்ளுங்க மனையோ.